ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கௌதம் என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எதுவுமே புரியலையே, நம்ம வாழ்க்கை எதை தான் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவோடையே போயிட்டுருக்காரு. ஏன்னா நடக்கிற எதையுமே அவரால் நம்பவும் முடியல, நம்பவும் இருக்க முடியல. அதுக்கு காரணம் அவரை சுற்றி நடக்கிற எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கிறதுனாலையும் அவர் எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்ற ஒரு இதில் இருக்கார் இல்லையா. அதனால தான் இப்போ இந்த எஸ்எஸ்கே கட கட கடன்னு போகிறாரு அந்த ஆசிரமத்துக்கு. சந்தியா ஆசிரமத்தில் தான் அவரை தத்து எடுத்து வந்ததா அந்த இலக்கிய பேச்சு வாக்கில் சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு இது வந்ததுனால இப்போ இந்த எஸ்எஸ்கே அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பொறி வச்சு அதுக்கப்புறம் இந்த ஆசிரமத்துக்கு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் முதல்ல அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆசையை தோன்றாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கே பொடி வச்சு பேச. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலதும் அதுவா எனக்கு ஒரு டீட்டெயில் வேணும். எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதில் என்ன உண்மை எது பொய் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உங்கள் ஆசிரமத்துக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ உதவி வேணாலும் பண்ணுவேன். என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அந்த உதவி மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே சொல்ல. சரிங்க சார் அப்படின்னு சொன்னதும் இங்கே ரேவதி அப்படின்ற ஒருத்தங்க ஒரு ஆண் குழந்தை எங்கள் விட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை யார், அந்த குழந்தையோட பேர் என்ன, அவன் எப்போ பிறந்தோம் அப்படின்ற எல்லாமே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அதுவா நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலக்கியா அப்படின்ற ஒருத்தவங்க வந்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. ஆனால் அவங்களால இந்த ஆசிரமத்துக்கு நிறைய ட்ரஸ்ட் நிறைய நன்கொடை நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்னாச்சோ தெரியல, அவங்க வர்றதே இல்லை இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல. சரி, அந்த இது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே சொல்ல. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த ரெக்கார்ட்ஸ் மூலிமா அங்கே இருக்கிற ரேவதி அப்படின்ற பேர் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறாங்க. அதில் ரேவதிக்கு பக்கத்தில் கனகவேல், அதாவது எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பேர் இருக்கோ அந்த பேர் இருக்கிற ரேவதியை கண்டுபிடிக்கிறதும், அதுக்கப்புறமா கடைசி பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க ரேவதி கனகவேல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தவர்களும் அந்த குழந்தையோட பேர் என்ன, அந்த குழந்தை பையனா பொண்ணு அப்படின்னு சொல்லுங்கனதும் அந்த குழந்தை பையன் தான் சார் அப்படின்னதும், பையனா அப்போ பேர் அப்படின்னு சொன்னதும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. கௌதம் அப்படின்னு சொன்னதும், நடப்பாவீங்களா உண்மையா நீங்கள் சொல்கிறது அப்படின்னதும், ஆமாம் சார், ரேவதிக்கும் கனகவேலுக்கும் பிறந்த இந்த குழந்தை பேர் அந்த கௌதம். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய பிறந்த உடனே அவங்க இந்த ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. ஆனால் வந்தவங்க வேற, அது யாருன்னா ஜானகி அப்படின்றவங்க. அந்த ஜானகின்றவங்க எப்போ அந்த குழந்தைய தத்து எடுத்துகிட்டு போனாங்களோ அன்னிலேருந்து இந்த ஆசிரமத்துக்கு அவங்க குட்டி தீர்த்துட்டாங்க பணமழையை. உங்கள்கிட்ட இந்த வராத பணமே இல்லை. அவங்கக்கிட்ட இந்த ஆசிரமத்தில் படித்தவங்களோ வாழ்ந்தவங்களோ எல்லாருமே எந்த ஒரு நன்கொடையுமே பெறாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கொட்டி வாரி இறைச்சாங்க. இப்போ கொஞ்ச நாள் தான் அவங்களால எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் எனக்கு கடைசி வரை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும், சரிங்க நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுடைய ஆசிரமத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. போய் நீ இப்போவே கோவிலுக்கு வந்தாகணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, என்கிட்ட என்ன பேச போகிறீங்க அப்படின்னதும், முக்கியமான விஷயம் சொல்கிறேன்ல, நான் கூப்பிட்டா வர மாட்டியா, நான் உன்னை கட்டின புருஷன் தானே, நான் கூப்பிட்டா வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே கேட்க, வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய கிட்ட விஷயத்த சொல்லி வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா. அந்த காரணத்துக்காக தான் எஸ்எஸ்கே அந்த ஜானகி இலக்கியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இலக்கியாவும் பின்னாடியே போகிறாங்க. நான் அந்த தூணுக்கு பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிறேன், நீங்கள் அங்கே நடக்கிறத எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொன்னதும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதியும் கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எஸ்எஸ்கே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், நீ எத்தனை வாட்டி கேட்டேன் என்னுடைய பையன் யார், என்னுடைய குழந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய மருமக இலக்கியா, என்னுடைய மகன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்றது. அதுவா, சந்தியா ஆசிரமத்துக்கு போனேன், அந்த ஆசிரமத்தில் எல்லா உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாங்க, எப்படி அந்த குழந்தை அந்த ஆசிரமத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி ஜானகி வேணுவோட வீட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எதனால நீ குழந்தைய கொண்டு போய் அங்கே நான் தான் குழந்தைய கழிச்சிருன்னு சொன்னால அப்படின்னு. மறுபடியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி போகாதீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த குழந்தைய கலைக்காததுனால தான்
அந்த குழந்தை இப்போ உயிரோட நல்லபடியாக இருக்கா, அந்த குழந்தைய மறுபடியும் அழிக்க சொல்கிறீங்களா அப்படின்னதும் அதுக்கப்புறம் வாக்குவாதம் அதிகமாகி 2 பேருக்கும் பிரச்சனை தான் பெருசாகுது. ஆனால் ரொம்ப ஷாக்கில் இருக்க நம்ம ரேவதிக்கு இது எதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. அதுக்கு காரணம் எஸ்எஸ்கேவோட ஆணவம் தான். எஸ்எஸ்கேவோட ஆணவத்தை அழிக்க போகிறாங்களா, இல்லை இந்த உண்மையை சொன்னதுனால எஸ்எஸ்கே கௌதமை கொல்ல போகிறாரா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.